வணக்கம். ஸ்ட்ரோக் அப்படின்னா என்னென்னாங்க, இரத்த குழாயில் ஏற்படக்கூடிய அடைப்பு அல்லது இரத்த குழாயில் ஏற்படக்கூடிய கசிவு. ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக், இஸ்கெமிக் ஸ்ட்ரோக். சரிங்களா? இது மூளைக்கு போகிற இரத்த குழாயில் ஏற்படக்கூடிய பாதிப்பு. அடைப்பு ஏற்பட்டாலும் பாதிப்பு ஏற்படுறது உறுதி, இரத்த கசிவு ஏற்பட்டாலும் பாதிப்பு வர்றது உறுதி. சரிங்களா? இப்போ காமனாக வரக்கூடியது இரத்த குழாய் அடைப்பு. இஸ்கெமிக் ஸ்ட்ரோக் தான் காமனாக வரக்கூடியது. ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்கு ஒரு 100க்கு ஒரு 20-30 பேர்த்துக்கு இரத்த கசிவு ஏற்படும் மூளைக்குள்ளார. ஒரு சைடு கை கால் திடீர்னு செயலிழந்து போயிடும், வாய் பேச முடியாது, வாய் குளரும், ஒரு சைடு கை கால் தூக்க முடியாமல் போயிடும், திடீர்னு கிருகிருன்னு சுற்றுற மாதிரி. திடீர்னு நான் சொல்கிறேன்னா நல்லா இருந்தால் இப்போ திடீர்னு அப்படி தள்ளுற மாதிரி இருக்குது, கண்டினியூஸாக தள்ளிகிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு சைடு உழுவுற மாதிரி, கை கால்லாம் தடுமாற மாதிரி, ஒரு நடந்தால் அப்படியே தள்ளிட்டு போகிற மாதிரி, இந்த மாதிரி எந்த சிம்டம்ஸ் திடீர்னு வந்துடுச்சோ, நல்லா இருந்தால் திடீர்னு வந்துடுச்சுன்னா, அந்த அக்யூட் அல்லது ஹைப்பர் அக்யூட் சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா இது ஒரு ஸ்ட்ரோக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். கண்டிப்பாக இருக்குன்னு சொல்ல வரல, பட் அதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸ்ட்ரோக் இருக்கான்னு நம்ம ரூல் அவுட் பண்ணிட்டு போகிறது நம்ம நல்லது. ஸோ ஸ்ட்ரோக்குக்கான அறிகுறி இதெல்லாம் தான் காமனாக வரக்கூடிய அறிகுறி.